இந்த அஜித்குமார் மரணத்தை பொறுத்தவரைக்கும் கடுமையான தண்டனைகள் இந்த காவலர்களுக்கு கொடுக்கப்படணும். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும். ஏன்னா ஒரு விசாரணை கைதியை விசாரிக்க வேண்டிய முறை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்துக்கங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரிக்கும் போது துப்பாக்கியில சுட்டு பிடிக்கிறேன் அப்படிங்கிற பெயர்ல மக்களை அமைதிப்படுத்துறாங்க. என்கவுண்டர் செய்யறேன் அப்படின்ட்டு ரவுடிகளை என்கவுண்டர் செய்யறேன் அப்படின்ட்டு மக்களை சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த மாதிரியான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து காவல் நிலையத்தில் வழுக்கி விழுறாங்க அப்படின்ட்டு குற்றம் செய்யக்கூடியவர்கள் வழுக்கி விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காலங்களை உடைக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை நம்ம பார்க்க முடியுது. இவர்கள் குற்றத்தை தடுக்காமல் இந்த மாதிரி விளம்பரமாக இந்த மாதிரி ஷோ மட்டும் காட்டி இதெல்லாம் குற்றங்களை தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புறேன். குற்றங்கள் நடைபெறாம தடுக்கிறது தான் காவல்துறை வேலை. அதே மாதிரி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது தான் காவல்துறை வேலை. தண்டனை தீர்ப்பு கொடுக்கறதே காவல்துறையோட வேலை இல்லை அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். எப்படி ஸ்டாலின் அவர்கள் சரியான ஆட்சி செய்யாம வெறும் புகைப்படங்கள் மட்டும் ஷோ மட்டும் காமிச்சிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் அதிகாரிகளும் தன்னை மிகப்பெரிய ஹீரோ நினைச்சுக்கிட்டு அவங்களும் புகைப்படங்கள் எடுத்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு நாங்க ஹீரோ எங்களை தொட்டா என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரி நடைமுறைகள் தான் காவலர்கள் ஈடுபடுறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியுது. காவலர்களும் இந்த ஆட்சியும் அதிகாரமும் மக்களை காக்கிறதுக்காக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிய வருது. இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் 20க்கும் மேற்பட்ட கஸ்டடி மரணங்கள் காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கதா சொல்றாங்க. இந்த விசாரணை சரியா இருக்கணும். இவருக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கணும். இந்த காவலர்கள் இதற்கு பிறகு யாரையும் அடித்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்ட்டு அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம் அந்த பகுதியில் கடைகள்லாம் அடைச்சி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு சரியான தீர்ப்பு கிடைக்கணும். சரியான தீர்வு கிடைக்கணும். அனைத்து கட்சிகளுமே இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். அனைத்து மக்களுமே இதுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன்.